உன்னதானே நான் மலை போல நம்ப இருந்தேன். மாதிரி ஆத்தா நீயும் கூட இருப்பேன்னு நான் உறுதியா இருந்தேனே. நான் என்ன பண்ணுவேன்? தப்பே பண்ணாத என் முத்து மாமாவ தப்பு பண்ணிருக்கோன்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு விட்டியே. ஊருக்காரங்க மத்தியில நல்லகுடிய வச்சிட்டியே. ஐயா, இப்போ நியாயம் ஜெயிச்சிருச்சு பாத்தீங்களா? சரிப்பா, எங்களுக்கே இது மனசுக்கு கஷ்டமா தான்ப்பா இருக்கு. கடவுள் தீர்ப்புங்கிறதுனால எதையும் யாராலையும் மறுதளிக்க முடியாதுப்பா. ஆத்தா, என்ன இப்படி கைவிட்டியே. ஏதோ அம்மனை இவங்கதான் மொத்தமா குத்தகைக்கு எடுத்த மாதிரி அம்மன் தீர்ப்பு சொல்லிடும், அம்மன் தீர்ப்பு சொல்லிடும் சொன்னாங்க. ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? நல்லவங்க நல்லவங்கன்னு கூப்பாடு போட்டவங்க இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. சாயம் வெளுத்து போச்சுங்கிற பயத்துலதான் இப்ப பேச வார்த்தை வரல. என்ன வெண்ணிலா, என்ன சொல்ற இப்போ? சொல்லு. இப்படி ஒரு சோதனை உனக்கு வந்திருக்க வேண்டியதில்லை. என்ன பண்றது, ஏற்கனவே பேசின மாதிரி பத்திரத்துல நீ கையெழுத்து போட வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா. அதுக்கு முன்னாடி பத்திரத்துல இருக்கிற வாசகத்தை ஊரு முன்னாடி வாசிக்கிறது நல்லதுப்பா. அதுக்கப்புறமா நீ கையெழுத்து போடுப்பா. அந்த பத்திரத்துல இருக்கிறத வாசி தம்பி. வெண்ணிலாவுக்கும் பொன்மகளுக்கும் கொடுக்கிற அதே மரியாதையையும் அங்கீகாரத்தையும் ஊர் உலகில் இனி ஸ்வேதாவிற்கும் திருத்தணிகைக்கும் கொடுக்க நான் மனதார சம்மதிக்கிறேன். இதில் என்ன தவறுதல் ஏற்பட்டாலும் ஊரார் மத்தியில் பதில் சொல்ல நான் கடமைப்பட்டவன். இப்படிக்கு முத்தரசன். என்னப்பா முத்தரசு, இந்த பத்திரத்துல இருக்கிற வாசகங்கள்லாம் உனக்கு சரின்னு படுதா? ஐயா, வாசகங்கள் சரிதாங்க. ஆனா இதுல சேர்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்னொன்னு இருக்கு. இது பாருங்க, ஏற்கனவே எனக்கு உணர்வு இல்லாத நேரத்துல முத்தரச மாமா ஏதோ கடமைக்கு தான் எனக்கு தாலியை கட்டியிருக்காரு.
மறுபடியும் இவர் எனக்கு ஊரறிய உலகறிய தாலிய கட்டி என்ன முழுமையா மனைவியா ஏத்துக்கணும். புரியுதுங்களா? அதுக்கும் கட்டுப்படுறேன்னு இவர் எழுதி கொடுக்கணும். என்னால முடியாது, நிச்சயமா என்னால முடியாது. என்ன முத்தரசு, ஆத்தாவோட தீர்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமும் இப்படி பேசுறது எந்த வகையில நியாயம்? அந்த ஆத்தாவே வந்து சொன்னாலும் சரிங்க, என்னால முடியாது. எனக்கு தெரியாத தப்பு பண்ணதா இல்லையானே? நான் ஒரு தப்பு பண்ணல, என் மனசாட்சிக்கு தெரியும். என்னால முடியாதுன்னா முடியாதுதான், யார் சொன்னாலும் சரி. அது எப்படி மாமா? ஊர் தீர்ப்புக்கும் ஆத்தா தீர்ப்புக்கும் மதிப்பு கொடுக்காத நீங்கெல்லாம் ஒரு நியாயஸ்தரா? ஊர்க்காரங்க மொத்த பேரும் சும்மா நிக்கிறீங்களே, கேளுங்க. ஊருக்குதான் நியாயம் தர்மம் எல்லாம், இவருக்கு மட்டும் இல்ல. புரியுதுல்ல உங்களுக்கு? இங்க பாரு முத்தரசு, இப்படி ஒரு தீர்ப்பு ஆத்தா கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் இனிமேலும் பிடிவாதம் பிடிக்கிறதுல அர்த்தமே இல்லப்பா. ஸ்வேதா சொன்ன விஷயத்தையும் சேர்த்து சரின்னு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுற வழிய பாருப்பா. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? என் பொட்டாட்டி உயிரோட இருக்கா, என்ன வற்புறுத்தி இன்னொரு கழுத்துல எப்படி தாலி கட்ட சொல்றீங்க? சட்டப்படி தப்பு இல்லையா, குற்றம் இல்லையா? வெண்ணிலா, முதல் மனைவி சம்மதிச்சாதான் உன் முத்து மாமா என் கழுத்துல தாலி கட்டுவாராம். நீ மொத்தமா குத்திகைக்கு எடுத்திருக்கியே இந்த ஆத்தா, உனக்கு எதிரா தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னு குமுறிக்கிட்டு இருக்காத. நீ ஆத்தாவோட பக்தே தானே? வாயை திறந்து பேசு. நான் ஆத்தாவோட பக்த தான், ஆத்தாவுக்கு கட்டுப்பட்டவதான். ஆனா அது அத்தனையும் தாண்டி எனக்கு என் முத்து மாமா மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. முத்து மாமா தப்பே பண்ணிருக்க மாட்டாரு. 1000 பேரு சேர்ந்து நின்னாலும் சரி, என்னால நான் சொன்ன விஷயத்துல இருந்து மாறவே முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி என் முத்து மாமா ஸ்வேதாவை மனைவியா ஏத்துக்க முடியும்? பாத்தீங்களா, புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் சேர்ந்து பேசுற பேச்ச கேட்டீங்களா? இங்க பாருங்க, ஊர் பெரியவங்க எல்லார்கிட்டயும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் முத்து மாமாவுக்குன்னு இருக்கிற மரியாதையும் பெருமையும் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு வாரம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க. என் முத்து மாமா குத்தமே இல்லாதவர்னு நான் நிரூபிச்சு காமிக்கிறேன். என்னம்மா இது, சாமியே தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட எப்படிமா நிரூபிக்க முடியும்? நிரூபிக்க முடியும், 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 முடியும். இது அந்த ஆத்தா மேல சத்தியம். இது பாரு, அது இதுன்னு சொல்லி ஆத்தா உங்களுக்கு எதிரா தீர்ப்பு கொடுத்ததுனால எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா 2 பேரும்? அதானே? இதெல்லாம் சும்மாங்க, நம்பாதீங்க. ஊருக்கு கட்டுப்பட்டே ஆகணுங்க. அதை மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது. அப்படி மீறினா ஆத்தா தாபத்துக்கு ஆளாக நேரம். இது ஊரு. இனிமே இந்த வீட்டோட மகாராணி நான் தான். இந்த வீட்டுக்குள்ள நான் வச்சதான் சட்டம். பாவம், பாத்துட்டு இருந்த அத்தனை பேரும் வாயடிச்சு போயிட்டாங்கல்ல. எதிர்த்து அவங்களால ஒரு வார்த்தை கூட பேச முடியலையே. ஏன்னா சாமி எனக்கு சாதகமா தீர்ப்பு கொடுக்கும்னு முத்தரச மாமாவும் சரி, அந்த வீணா போன வெண்ணிலாவும் சரி, பாவம் கனவுல கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டாங்க. ஒரு வாரத்துல அவ என்னத்த கிழிக்க போறா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்வேதாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதுக்கு இன்னொருத்தி பிறந்து வந்தாதான் உண்டு. ஏய் அக்ஷயா, நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன், நீ என்ன மூஞ்சி உம்மன் வச்சிட்டு இருக்க? Come on, enjoy the moment. இல்ல ஸ்வேதா, உன் பக்கம் நியாயம் இருந்து சாமி தீர்ப்பு கொடுத்திருந்தா சந்தோஷப்படலாம். ஆனா இப்ப சாமியவே ஏமாத்திட்டு சந்தோஷப்பட முடியுமா? பெரிய
குத்தமாயிடுமோன்னு மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஒரே லூசு. என் உள் மனசுல நான் என்ன நினைச்சுக்கிட்டு அங்க வந்து நின்னேன்னு அந்த ஆத்தாக்கு தெரியாதா என்ன? என்ன தண்டிக்கணும்னா முத்தரசு மாமா சுத்தி வரும்போதே அந்த கற்பூரம் அணைஞ்சிருக்கணும்ல. அது நடந்துச்சா? நடக்கலல்ல. நடக்கலல்ல. அந்த சாமியே எனக்கு தாண்டி சாதகமா இருக்கு. உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. ஒண்ணுல பாத்தியா ஸ்வேதா, பாத்தியா? இப்பதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் சாமி குத்தமாயிடும்னு. கண் எதிரில ஃபேன் அபசகுணமா விழுந்துருச்சு பாத்தியா? நல்லா இருந்த ஃபேன் எப்படி விழுகும்? ஏய், அறிவு கிட்டவளே, இந்த மாதிரி ராங் சென்டிமெண்ட் எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. ஃபேன் எப்படி விழுந்துச்சுன்னா உனக்கு இப்போ தலையில நட்டு லூசா இருக்குல்ல, அதே மாதிரி இந்த ஃபேன்லயும் நட்டு லூசா இருந்திருக்கு. அதனாலதான் கீழே விழுந்திருக்கு. சும்மா தோத்துருவோன்னு பேசிக்கிட்டு இத பாரு. ஜெயிச்சிருவோன்னு நம்பிக்கை இருந்தா மட்டும் ஜெயிப்போம். அதை விட்டுட்டு இப்படி பயந்துகிட்டே இருந்தா நம்ம இடம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாரும் நம்மள ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நான் எடுத்த இந்த விஷயத்துல ஜெயிச்சு சாதிச்சு நான் காட்டுவேன். எனக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஜெயிச்சு முத்தரசு மாமாவோட பொண்டாட்டியா திருத்தணியோட அம்மாவா முழுமையா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நாள் வந்துருச்சுடி. அத அந்த கடவுளால கூட மாத்த முடியாது. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் முன்னாடி நான் தலை குனிஞ்சுதான் நின்னேன். மாமா, ஊர் என்னை பத்தி என்ன நினைச்சா அதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. அந்த நேரத்தில் நான் யோசிச்சதெல்லாம் நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, அப்போ உன் முகத்தை தான் பார்க்கணும்னு நினைச்சேன். நீயும் ஒரு வேளை என்ன சந்தேகப்பட்டியோன்னா ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா அந்த நேரத்தில் கூட நீ எல்லாருக்கும் முன்னாடியே என் மாமா தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு சொன்ன பாத்தியா? அப்பதான் போன உசுரடுக்கு திரும்ப வந்துச்சு. சத்தியமா சொல்றேன், நீ எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கேன்னு தெரியல. என்ன முத்து மாமா, இங்க பாரு, நீ யாருக்காகவும் எங்கேயும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது. தலை நிமிர்ந்துதான் நிக்கணும் முத்து மாமா. அதெல்லாம் சரி வெண்ணிலா, அதுக்காக நாம என்ன வேணாலும் பண்ணலாம். குழந்தைய போட்டு தாண்டுன பச்சை குழந்தை, அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. முத்து மாமா, அந்த இடத்துல நீ சரியானவர்னு நிரூபிக்கணுங்கிற எனக்கு அந்த வெறி மட்டும்தான் இருந்துச்சு. அதான் எனக்கு வேற வழி தெரியல. அவங்க ஏதேதோ பேசி உன் மேல அது இதுன்னு அசிங்கத்தை அள்ளி இறைச்சிட்டு இருக்காங்க. அவங்க வாய ஒரே அடியா அடைக்கணும்னா எனக்கு வேற வழி தெரியல முத்து மாமா. அதுக்காக தான் நியாயத்தை காப்பாத்த வந்த குழந்தையா இவள நினைச்சு நான் அப்படி பண்ணேன். பெருசாகி அவகிட்ட சொன்னாலும் கூட அப்பாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதேன்னு நினைச்சு அவ சந்தோஷப்படுவாளே தவிர கண்டிப்பா சங்கடப்பட மாட்டா. அண்ணி, ஏதோ அங்க ஒரு ஆவேசத்துல சொல்லிட்டீங்க. நமக்கு இப்ப வரைக்கும் எந்த விஷயமும் கையில இல்லையா அண்ணி? எப்படி அண்ணி நிரூபிக்க போறீங்க? இப்பவும் நான் சொல்றேன், என்னைக்குமே மனுஷங்க தப்பு பண்ணலாம், ஆனா தெய்வம் தப்பே பண்ணாது. அந்த ஆத்தா சொன்ன தீர்ப்புல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணி, அப்போ அண்ணன் தப்பு பண்ணிருக்காருன்னு நீங்களும் சொல்ல வர்றீங்களா? அவசரப்படாத கார்த்தி. அந்த குழந்தைக்கு முத்து மாமா தான் அப்பான்னு ஆத்தா 1க்கு 2 தடவையா உறுதி கொடுத்திருக்கா. ஆனா அம்மா யாருன்னு உறுதிப்படுத்தலையே. என்ன நீ குழப்புறீங்க? கார்த்தி,
ஒரு குழந்தைக்கு அவ அம்மாவா இல்லையான்னு அவ பதட்டத்தையும் நட உடைய வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸ்வேதா கிட்ட அந்த குழந்தைக்கு அம்மாங்கிற எண்ணம் துளி கூட இல்லவே இல்ல. அப்படி இருக்கிறப்போ அவ எப்படி அம்மாவா இருக்க முடியும்? வெண்ணிலா, நீ என்ன சொல்ல வர? நான் கேட்ட ஒரு வார அவகாசமே என் மனசுல அழுத்தமா ஒரு விஷயம் தோணுனதுனாலதான். அது உண்மைன்னு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நடந்துக்கிற விதமே வேறையா இருக்கும். ஆனா இந்த ஒரு வார அவகாசத்தை அங்க இருக்கிற பெரிய மனுஷங்க கிட்ட நான் வாங்கல, அந்த ஆத்தா கிட்ட வாங்கி இருக்கேன். ஆத்தா கண்டிப்பா ஒரு நல்ல வழியை காட்டுவான்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நடக்கும் முத்து மாமா, நடக்கும். நம்பிக்கை வைக்கிற காரியம் ஜெயிக்கும். நம்ம கிட்ட நியாயமோ தர்மமோ இருக்கு. அது ஜெயிக்கலனா வேற என்ன ஜெயிக்கும்? பாத்தீங்களா முத்து மாமா, பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னாரு கேட்டீங்களா? திருத்தணிகை நம்ம குழந்தை முத்து மாமா, நம்ம குழந்தை. குழந்தை இறந்து போச்சுன்னு யாரோ போய் சொல்லிருக்காங்க. இது நம்ம ரத்தம் முத்து மாமா, நம்ம வாரிசு. ஊரை கூட்டி இந்த விஷயத்த முதல்ல சொல்லணும். ஏய், குழந்தை குடு, குடுறி, குடு, விடு. அழக்கூடாது, அழக்கூடாது. எவனோ ஒரு சாமியார காசு கொடுத்து வர வச்சு அவர் வருவாராம், அப்படியே என் தங்க மோதிரத்தை தூக்கி வீசுவாராம், இவ கொடுத்த அரிசிய வாங்கிப்பாராம், கருப்பு வெள்ளை சங்க காமிச்சு ஒரு கதை சொல்லுவாராம். இப்போ இதெல்லாம் நாங்க நம்பணுமா என்ன? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் ஆள் நான் இல்ல. நீங்க பாருங்க, குழந்தைய கொடுக்கவும் முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க எங்க வேணாலும் போய் பேசிக்கோங்க. இதே ஊர் முன்னாடிதான் அந்த ஆத்தா பார்த்து ஒரு தீர்ப்ப சொல்லிருக்காங்க. முதல்ல அத மதிக்க கத்துக்கோங்க. இன்னும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம். அத மதிக்காத உங்க முன்னாடி நான் எதுக்காக இந்த தீர்ப்பை மதிக்கணும்? என்னால எதுவுமே ஏத்துக்க முடியாது. அண்ணி, அடுத்து என்ன பண்றது அண்ணி? இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன செய்யறதா? என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குன்னு சொன்னல, அது இதான் கார்த்தி. திருத்தணிகைக்கு பால் கொடுத்ததால மட்டும் அம்மான்னு நான் உரிமை கொண்டாடல. ஒரு அம்மாவுக்கு தான் பெத்த குழந்தைய தெரியாதா? ஆமா முத்து மாமா. ஆனா நான் வாயை திறந்து சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா ஸ்வேதா அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு பொம்மை மாதிரி எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கா. எப்ப இந்த சாமியார் வந்து அருள் வாக்கு சொன்னாரோ அப்பவே என் தயக்கம் எல்லாம் உடைஞ்சு சந்தேகமே இல்லாம திருத்தணிக நம்ம குழந்தை முத்து மாமா, திருத்தணிக நம்ம குழந்தைதான். வெண்ணிலா, உன் உணர்வை நான் மதிக்கிறேன். ஆனா நம்ம வெறும் உணர்வை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. ஊர் உலகம் நம்மளும் அதுக்கு சாட்சியம் தேவை. வெண்ணிலா, 7 நாளுக்குள்ள உண்மையை நம்ம நிரூபிச்சு ஆகணும். அப்பதான் நடக்க போற அநியாயத்திலிருந்து நம்ம உண்மையை காப்பாற்ற முடியும்.
ரொம்ப சந்தோஷங்க. பரவாயில்லப்பா. எங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு புரியுற மாதிரி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். கார்த்தி, அண்ணா பெரியவங்களை கொண்டு போயிட்டு பத்திரமா விட்டு வந்துரு. பத்திரம். வரோம்மா, வரோம். சந்தோஷம். வாங்கம்மா. ஸ்வேதா கதவு தர. ஸ்வேதா, ஸ்வேதா ஸ்வேதா அங்க பாருங்க. ஸ்வேதா கதவு தர. ஸ்வேதா என்ன பண்ணிட்டு இருக்க? கதவு தர. ஸ்வேதா கதவு தர. ஸ்வேதா ஏய் போட. ஏய் ஸ்வேதா கதவு தர. எதுக்கு? திருத்தணிகையை கொடு. தர முடியாது மாமா. உங்களுக்கு உரிமை இருக்குங்கிறது எல்லாமே நிஜம்தான். ஆனா அந்த உரிமையை நிலைநாட்டணும்னா முதல்ல என் கழுத்துல தாலிய கட்டுங்க. அத விட்டுட்டு சும்மா இங்க வந்து உரிமை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஏதாவது கோல்மால் வேலை பண்ணி உங்களுக்கு சாதகமா எல்லாமே மாத்திரலான்னு பாக்குறீங்கல்ல? இப்படி கதவை திறக்க போறியோ இல்லையா? முடியாதுன்னா முடியாது. இப்ப சொல்றேன், இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த 7 நாளும் நான் உள்ளே தான் இருக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க திண்டாடி தவிச்சு தண்ணி குடிச்சு ஊர்க்காரங்க வந்து நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு முடிவு பண்ணுவாங்கல்ல, அப்படி முடிவு பண்ற அன்னைக்கு உங்க கையால தாலி கட்டிக்கிறதுக்காகத்தான் நான் வெளியே வருவேன். என் குழந்தை உங்க கையில கொடுத்து எனக்கு நானே சூடு போட்டுக்கணுமா? தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற. மரியாதையா கதவை திறக்க போறியோ இல்லையா? அப்போ முடியாது மாமா. நான் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கேன். உங்களால முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணி நிரூபிங்க. இவன் ஏன் குழந்தை, உங்க கையில எதுக்கு கொடுக்கணும்? இப்படி கதவை திறக்கலன்னு வச்சுக்கோ, கதவை உடைச்சிட்டு நான் உள்ள வருவேன். கதவை திறக்க முடியாது. ஏய் முத்து மாமா. அச்சோ செல்லம். மாமா ஏன் அழுறா? என்னாச்சு? தெரியல முத்து மாமா. குழந்தை அழுதுன்னு தொட்டு பார்த்தா உடம்பு அனலா கொதிக்குது. ஐயோ நல்லதானே எல்லாம் திடீர்னு எப்படி என்னாச்சுன்னே தெரியல முத்து மாமா. உடம்புலாம் கொதிக்குது. எனக்கும் ஒண்ணும் புரியல முத்து மாமா. நீங்க இரு, நான் மருந்து ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி சரி சரி. ஒண்ணுடா. வெண்ணிலா, குழந்தை அழுவ சத்தம் இடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. ஐயோ, அதான் மருந்து வரசுறேன். சரி சரி சரி. நான் எப்படி குடும்பத்து மாமா. என்னண்ணா ஆச்சு? நீங்க என்னடா தூங்க இங்க பண்றீங்க? இல்லண்ணா, பொன்மகள் அழுற சத்தம் கேட்டுச்சு, லைட் வேற இருந்துச்சு, அதான் வந்து பார்த்தோம். அது ஒண்ணு இல்லடா, திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டா ஜுரம் அடிக்கிற பாவம். பாத்துறீங்களா? முத்து மாமா கொடுத்த மருந்து எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டா. நாம பேசாம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாமா? சரி சரி வா. நீங்க போய் படுங்க, ஹாஸ்பிட்டல் போட்டு வந்துடுறேன். சரிண்ணா, நீங்க போயிட்டு எதுனா கால் பண்ணுங்க. நானும் வரேன் மாமா. வா வா.
அழுதுட்டு தூங்குடா பேசாம. என்ன ஆச்சு உனக்கு? ஏய் டேய், என் உயிரை எடுக்காத, வா. என்னடா? ஏய், ஏன்டா இப்படி போட்டு என்ன படாத பாடுபடுத்துற? தூங்கி தொலைக்க வேண்டியதானே. என்னது, உடம்பு சுடுது, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கே. அண்ணா என்னண்ணே நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க, குழந்தை எங்க? இல்லடா, ஜுரம் அதிகமா இருக்குடா, அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸ்வேதா எங்கடா? அவங்க மேலதான். மேல இருக்கானே, என்னன்னு தெரியலையே. சிம்ரன், ஜனனி வாங்க. குழந்தை மூச்சு திணற மாதிரி அழுதுட்டு இருக்கு ஸ்வேதா, சொன்னா கேளு ஸ்வேதா. முத்து மாமா, எல்லாரும் கூடி இருக்கிறத பார்த்தா பயமா இருக்கு மாமா. குழந்தைக்கு ஏதாவது வந்துட போகுது ஸ்வேதா, கதவை தெர ஸ்வேதா. முடியாது. டேய் சி, போங்கடா. ஒன்னும் வர வேலையே இல்லையடா. ஜன்னலுக்கு வெளியே ஜாலரா தட்டுறீங்களா? குழந்தை எழுதிட்டு இருக்கு. டேய், குழந்தை எழுதிட்டு இருக்குல்ல, குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? மூஞ்சுல முகர கட்டியும் பாரு. ஏ ஸ்வேதா, குழந்தை ஏன் அழுது? ஒண்ணும் இல்ல, குழந்தை நல்லாதான் இருக்கு. ஏன் போ? நல்லா இருக்கு, அப்புறம் ஏன் அழுகுது? அறிவு கெட்ட மூட்டம். ஜுரம் அடிக்குதா? இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? முடியாது மாமா. இந்த பாரு, குழந்தைக்கு ஜுரம் அடிக்குதுன்னு எனக்கு தெரியும். மரியாதையா கதவை திற. உன் ஜாடுறாங்களோட மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இந்த பாரு, பொன்மகளுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கோம். கொஞ்ச நேரம் விட்டு தான் அவளுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கும். கண்டிப்பா இவனுக்கு உடம்பு சரியில்லை இருக்கு. கதவை திற. காய்ச்சல் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ லேசான ஜுரம் தான், நான் பாத்துக்கிறேன். ஏய் ஸ்வேதா, பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்காத. பொன்மகளுக்கு ஜுரம் வந்தா கண்டிப்பா இவனுக்கு ஜுரம் வந்திருக்கும். 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க. கதவை திற. எந்த காலத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க? பொன்மகளுக்கு காய்ச்சல் வந்த உடனே இவனுக்கும் காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்றீங்க? பொன்மகளுக்கு காய்ச்சல் வந்தா அதே நேரத்துல திருத்தணிக்கும் காய்ச்சல் வரக்கூடாதா என்ன? இப்ப நான் சொல்றேன், பொன்மகளுக்கு வந்த காய்ச்சலோட வைரஸ் தான் இதோ அப்படியே டிராவல் பண்ணி வந்து இதோ இவனுக்கும் அட்டாக் ஆயிருக்கு. வெங்காயம் பண்ணுது. இருக்கிறதுல கேவலமான வைரஸ் நீதான். அந்த டெல்டா வேரியண்டோட ஒன்ன பார்த்தா பயப்பட வேண்டியதா இருக்கு. உங்ககிட்ட முழு குடும்பத்துக்கே வந்துரும் இந்த கொரோனா. குழந்தையோட உயிரோட விளையாட கதவு தர. ஆமா, வெளிநாட்டுல இருந்து வந்த காய்ச்சல் ஏன் இங்க வருது இல்லையா? அது எப்படி வருது? நேரம் கிட்ட நேரம் லாஜிக்க பேசிட்டு ஒழுங்கு மரியாதை கதவு திறக்க போறியா இல்லையா? ஐயா, நான் ஒன்னும் லாஜிக் பேசல, நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். என் குழந்தைய பாத்துக்க எனக்கு தெரியும். கதவை திறக்க முடியாது. நீங்க தயவு செஞ்சு போங்க. ஸ்வேதா, குழந்தையோட உயிர் தான் முக்கியம். உன்னோட பிடிவாத முக்கியம் கிடையாது. மரியாதை கதவை திறக்க போறியா இல்லையா? அண்ணா இவகிட்ட எல்லாம் என்னென்ன பேசிக்கிட்டு வாங்க, நம்ம கதவை உடைப்போம். என்னதே கதவு உடைக்கிறீங்களா? கதவு உடைச்சு பாருங்க, அப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்க. டேய் ஸ்வேதா, என்ன உள்ள ஓவரா பேசிட்டு இருக்க? டேய், இந்த நேரத்துல எது கத்துற? கொஞ்சம் அமைதியா இரு. என்னன்னா என்ன சும்மா இருக்க சொல்ற? உள்ள குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிடல் கூட்டு போலான்னு சொன்னா அவ தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா. அண்ணா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வாங்க நான் கதவை உடைப்போம். என் திருத்தணிக்கு எனக்கு கிடைச்சிட்டா. என் தங்கம் 2த்தையும் காப்பாத்திட்டா. எல்லாம் உன் வேண்டுதல்னாலதான். நீ கும்பிட்டுக்கு ஆத்தாவே நேர்ல வந்துட்டா பாத்தியா? சரி சார், பாத்துக்கோங்க. நான் குடுக்கற மெடிசின்ஸ் மட்டும் கரெக்டா கொடுங்க. அப்புறம் 1 வீக் கழிச்சு மறுபடியும் செக்கப்க்கு வர வேண்டி இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். ஓகேமா. மாமா, குழந்தைக்கு நல்லா ஆயிடுச்சு முத்து மாமா. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஒன்னாலதான் 2 குழந்தைங்க இப்ப சரியா இருக்காங்க. முத்து மாமா, பாத்தியா முத்து மாமா, ராத்திரி எல்லாம் அனலா கொதிச்சுது. இப்ப 2 பேருக்கும் சரி ஆயிடுச்சு. முத்து மாமா, பொன்மகளுக்கு இருக்கிற மாதிரியான மச்சம் திருத்தணிக்கைக்கும் இருக்கும்னு சொன்னாங்கல்ல,
இப்ப வரைக்கும் நம்ம பார்க்கல. அவனுக்கும் இருக்கான்னு பாத்துடலாமா? வீட்டுக்கு போனா எப்படி இருந்தாலும் ஸ்வேதா பார்க்க விட மாட்டா. சரி உடனே நீ எப்ப பாத்தியா முத்து மாமா, இவனுக்கும் அதே இடத்துல மச்சம் இருக்கு முத்து மாமா. இது ஒண்ணு போதும், இது ஒண்ணு போதும் முத்து மாமா. இது நம்ம குழந்தை, நம்ம ரத்தம், நம்ம வாரிசுன்னு நிரூபிக்க இது ஒண்ணு போதும் முத்து மாமா. உடனே ஊரை கூட்டி தகவல் சொல்லு, பெருமையா சொல்லு முத்து மாமா. இது நமக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லு முத்து மாமா. இது பொன்மகள் கூட பிறந்த ரெட்ட குழந்தைன்னு சொல்லு. நம்ம குழந்தை நமக்கு கிடைச்சிடுச்சு. என் திருத்தணிகை எனக்கு கிடைச்சிட்டா. உனக்கு என்ன பிரச்சனை? அது பெரிய கதைங்க. எனக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு. ஒரு குழந்தை இறந்தே பிறந்துச்சுன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. என்னால அதை நம்ப முடியல. என் உள் உணர்வுல என்னோட இன்னொரு குழந்தை இருக்குன்னு ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆஸ்பத்திரியில வச்சு என் குழந்தைய என் முத்து மாமாக்கு முறை பொண்ணா இருக்கிற ஸ்வேதாங்கிறவ திருடிட்டா. அப்படி திருடி அவளுக்கு தெரிஞ்ச டாக்டரை வச்சு அந்த ரிப்போர்ட் எல்லாம் அவளுக்கு சாதகமா மாத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் ஒரு பொய்யான DNA ரிப்போர்ட்டையும் வாங்கி இந்த ஊருக்குள்ள பஞ்சாயத்துல காமிச்சு பேசி அவளுக்கு பிறந்த குழந்தைதான் திருத்தணிகன்னு நிரூபிச்சுட்டா. அதுக்கப்புறம் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எதுவுமே நடக்கல. பார்த்தல்ல முத்தரசு, இந்த நிமிஷம் வரைக்கும் கற்பூரம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இவர் எனக்கு ஊரறிய உலகறிய தாலிய கட்டி என்ன முழுமையா மனைவியா ஏத்துக்கணும். ஒரே ஒரு வாரம் எனக்கு அவகாசம் கொடுங்க. என் முத்து மாமா குத்தம் இல்லாதவர்னு நான் நிரூபிச்சு காமிக்கிறேன். என் வாயால நானே இப்படி ஒரு வார்த்தை சொன்னேன். அப்புறம் வீட்டுக்கு வந்த ஒரு சாமியாரு திருத்தணிகை எனக்கு பிறந்த குழந்தைதான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 2 குழந்தைக்கும் இந்த மாதிரி மச்சத்தை பார்க்கும்போது 2 மச்சமும் ஒரே இடத்துல இருக்கு. ஆனா அந்த ஸ்வேதா அதையும் மறுத்து DNA டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எதுவுமே புரியல. அப்படி அந்த DNA டெஸ்ட் கொடுத்தா அதோட முடிவு தெரிய 10 நாள் ஆகுமா. ஆனா பஞ்சாயத்துல நான் பேசி வாங்கின கேடு முடிய இன்னும் 5 நாள் தான் டைம் இருக்கு. நீங்க பக்கத்து ஊரு ஜமீன் வாரிச அவங்க குடும்பத்தோட வாரிசு தான் நிரூபிச்சு குடும்பத்தோட சேர்த்து வச்சத நான் கேள்விப்பட்டேன். அது மனசுக்கு ஒரு நம்பிக்கைய கொடுத்துச்சு. இங்க பாருங்க, 2 குழந்தைக்கு அம்மாவா உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு என் குழந்தை வேணும். உங்களால என் குழந்தைய மீட்டு தர முடியுமா? அம்மா வெண்ணிலா, கவலைப்படாதம்மா. ஒண்ணு பண்ணுமா, அந்த 2 குழந்தைகளையும் ஊர் பொதுமக்கள் கூடி இருக்கிற பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வரணும். அந்த பொண்ணையும், அதான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கால, உன் குழந்தைக்கு அம்மான்னு சொல்லி அவங்களும் கூட இருக்கட்டும். நானும் ஊர்ல விசாரிச்சு ரெட்டை குழந்தையா பிறந்த 2 குழந்தைகளையும் ஒரே அப்பா அம்மாவுக்கு வேற வேற பிரசவத்துல பிறந்த அண்ணன் தங்கச்சியா இருக்கக்கூடிய 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு வர சொல்றேன். அவங்கள வச்சு முதல்ல இந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்து நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க குழந்தைங்க மேல இந்த மூலிகையை பயன்படுத்துறேன்.
அப்ப எல்லாருக்குமே எது உண்மைன்னு எளிதா புரிஞ்சிரும். ரொம்ப நன்றிங்கய்யா. நீ நிம்மதியா போமா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. கண்டிப்பா நிரூபிச்சிடலாம். அதே மூலிகை தான் பாத்துக்கோங்க. கையிலேயே தான் வச்சிருக்கேன். இதை இப்ப இந்த 2 குழந்தைகளுக்கும் வைக்க போறேன். ஒருவேளை சிவப்பு நிறமா மாறுச்சுன்னா நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மூலிகை சாரே பேசிடும். இல்ல ஒவ்வொன்றும் வேற வேற கலர்ல இருந்தா அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நீதான் காப்பாத்தணும். காப்பாத்தாத்தா. அதான் முத்து மாமா, பாத்தியா? திருத்தணிக்கு நம்ம குழந்தை தானே நிரூபணம் ஆயிடுச்சு. திருத்தணிக்கு நம்ம குழந்தை தான் முத்து மாமா. பாரு, 2 கையில வச்ச பச்சையிலயும் சிகப்பா மாறிடுச்சு பாரு. பரவாயில்லையே, ரொம்ப கஷ்டமான விஷயத்த இவ்வளவு ஈஸியா முடிச்சிட்டீங்களே. இத்தனை நாளா இத பத்தி நல்லதுப்பா ஏகப்பட்ட வாக்குவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. அத வெறும் பச்சளைய வச்சு நிரூபிச்சிட்டீங்க. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? தலைவரே, தீர்ப்பை சொல்லிட வேண்டியதானே? தீர்ப்பு என்னப்பா தனியா சொல்லிக்கிட்டு? சந்தேகத்துக்கு இடம் இல்லாம 2 குழந்தையும் முத்தரசன் வெண்ணிலாவுக்கு பிறந்த குழந்தைதான்னு நிரூபணம் ஆயிடுச்சே. இதுக்கப்புறம் இனி என்ன தனியா தீர்ப்பு சொல்ல வேண்டியிருக்கு? பெரிய மனுஷங்களே வணக்கம். ரொம்ப அவசரப்படாதீங்க. இத பாருங்க, இப்ப சொன்னீங்களே தீர்ப்பு, அத என்னாலலாம் ஏத்துக்க முடியாதுங்க. ஏமா ஏன் இப்படி பேசுற? உன் கண்ணுக்கு எதிர இப்ப நீ நடந்த விஷயத்தெல்லாம் பாத்துட்டு தானே இருந்த. சரிங்க, அவசரப்படாம பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த பழமொழி தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, நான் சொல்றேன். கண்ணால காண்பதும் பொய், காதால கேட்பதும் பொய், தீர விசாரிச்சு அறியறதே மெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? ஏதோ ஒரு மருந்த கொண்டு வந்து வச்சாங்க, மைய கொண்டு வந்து வச்சாங்க, அது கலர் கலரா மாறிச்சுன்னு சொல்லிட்டு உடனே அது வெண்ணிலாவுக்கும் முத்தரச மாமாவுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. என்னம்மா இது? ஊரு முன்னாடியே இதை நிரூபிச்சிருக்காங்க. நிரூபிச்சதுக்கு அப்புறமும் நீ இப்படி தகராறு பண்ணா எப்படி? இவரும் ஒரு மூலிகையை கொண்டு வந்திருக்காரு. அத வச்சு இப்போ நீங்க பண்ணீங்களே ஒரு டெஸ்ட், அதே மாதிரி இவரும் ஒண்ணு பண்ணுவாரு. தாராளமா பண்ணி பார்க்கட்டும். ஆனா என் முடிவை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்ல. நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். இந்த பாருங்க, என் கையில பச்சளை சாறு ஒண்ணு வச்சிருக்கேன். ஒருவேளை ஒன்னா பிறந்த 2 குழந்தையா இருந்தா 2 பேருக்குமே கையில இந்த பச்சளை கருப்பா மாறும். அப்படி இல்லனா ஒரு குழந்தைக்கு பச்சளை கருப்பாவும் இன்னொரு குழந்தைக்கு பச்சளை வெள்ளையாவும் மாறும். அப்படி இருந்தா அந்த குழந்தைங்க ஒன்னா பிறக்கலன்னு அர்த்தம். சரிங்க வைத்தியரே, டெஸ்ட் பண்ணி
எத்தனை ஜென்மத்து கடனா? எனக்கு தாங்கல முத்து மாமா. நிலைமை எப்பவுமே இப்படியேதான் போகுமா? இது எதுவுமே மாறாதா? எப்பவுமே நாம இப்படியே அழுது புலம்பிட்டே இருக்க வேண்டியதானா? நம்மள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? ஹலோ முத்தரசு, அண்ணாமலை பேசுறேன்டா. இதை பாரு, நான் எங்க இருக்க எப்படி இருக்கேங்கிறத அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நான் சொல்ற இடத்துக்கு நீயும் வெண்ணிலாவும் உடனே கிளம்பி வாங்க. பிவிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க. உடனே கிளம்பி வா முத்தரசு. என்ன ஏதுன்னு கேட்காத. இங்க வந்ததும் எல்லாத்தையும் சொல்றேன். போன்ல எதையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. உடனே கிளம்பி வா. முத்து மாமா, யாரு முத்து மாமா போன்ல? வாடா, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். யார பார்க்க போறோம்? எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு? யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனையா? நீ வா, நான் சொல்றேன் வா. அண்ணே, நீங்க எப்படிண்ணே இங்க? எப்படிண்ணே இருக்கீங்க? இதை பாருங்க, 2 பேத்துக்கும் சொல்லிக்கிறேன். என்னை பத்தி அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். அதை விட முக்கியமான வேலை இருக்கு. உள்ள வாங்க. ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட் டாக்டர் மேனகா உனக்கு பிரசவம் பார்த்திருக்கா. அந்த பிரசவத்தில் உனக்கு பிறந்தது 2 குழந்தைங்க. ஒன்னு ஆண், இன்னொன்னு பெண். பிறந்த ஆண் குழந்தைய ஸ்வேதா பக்கத்துல கொண்டு போய் படுக்க வச்சுட்டு, உனக்கு பிறந்தது 2 பெண் குழந்தை, அதுல ஒன்னு சித்தே பிறந்துச்சுன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டாங்க. ஸ்வேதா பக்கத்துல படுக்க வச்ச ஆண் குழந்தைய ஸ்வேதாவுக்கும் முத்தரசனுக்கும் பிறந்ததுன்னு சொல்லி அதுக்கான எல்லா சர்டிபிகேட்டையும் இந்த நர்ஸை கைக்குள்ள போட்டுக்கிட்டு லீகலா கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல தான் இவங்களுக்கு ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸ்வேதா கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை விட அதிகமாக கேட்டிருக்காங்க. கடுப்பான ஸ்வேதா இவங்களை குடோன்ல தூக்கி போய் கட்டி போட்டு சாவர வரைக்கும் அடிக்க சொல்லியிருக்கா. நம்ம மருதோட கஸ்டடியில தான் இவ்வளவு நாள் இவங்களை வச்சிருந்திருக்காங்க. கரெக்ட். நாளைக்கு சொன்னேன்ல, நீங்க தோப்பு வீட்டுக்கு போகும்போது இந்த மருந்து பையன் இருந்தான்ல, அவன் திருட்டு வேலை பண்ணிருக்கான். நம்ம தண்ணி அடிக்க வந்தா நினைச்சான், பார்த்தா இவங்களதான் அவன் கடத்தி வச்சிருக்கான். ஆமா முத்து மாமா. எனக்கு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்து தப்பிக்க வச்சு காப்பாத்தி கூட்டிட்டு வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இவங்க மட்டும் பஞ்சாயத்துல வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா ஸ்வேதா பண்ண வண்டவாளம் எல்லாம் வெளியில வந்துடும். இனிமே ஸ்வேதாவால தப்பிக்க முடியாது. எப்படி இருக்க ஸ்வேதா? பார்த்தாலே தெரியுதே ரொம்ப நல்லா இருக்கேன்னு. ஆனா இனிமே இந்த அண்ணாமலை உன்னை நல்லா இருக்க விட மாட்டான். நீ என் கையை வெட்ட சொன்ன, நான் உன்னை சுட்டேன். அங்கதான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை முதுகுல சுட்டுக்கூடாது. உன் திமிர் பிடிச்ச மூஞ்சியில கண்ணுக்கு மேல இருக்கிற நெத்தி பொட்டுல சுட்டு இருந்தேன்னா எப்போவோ கதை முடிச்சிருக்கோம். என்ன நக்கலா சிரிக்கிற? பார்த்து, ஒரு சைடு இழுத்துக்கு போகுது. முத்தரசன் வெண்ணிலா வாழ்க்கையில ஓர விளையாண்டு இல்ல. ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி திருத்தணிக்கு உனக்கும் முத்தரசனுக்கும் பிறந்த குழந்தை நிரூபிச்சிருக்க. அத்தனை பேர் முன்னாடி பஞ்சாயத்துல முத்தரசன் தலை குனிஞ்சு கண் கலங்கி நின்று இருக்கான். இனிமே இப்படி எல்லாம் நடக்காது ஸ்வேதா.
முத்தரசன் மேல விழுந்த பழி எல்லாத்தையும் நீக்கி காட்டுறேன். உனக்கு எதிராக என்கிட்ட ஒரு பெரிய ஆதாரம் இருக்கு. அதை வெளியில கொண்டு வந்துட்டேன்னா உன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் மாரி சும்மா கிட்டு கிட்டுன்னு வெளியில வந்துடும். என்ன ஸ்வேதா, அந்த ஆதாரம் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறியோ? ரொம்ப யோசிக்கிறாளே. அந்த ஆதாரம் என்னன்னு கண்டுபிடிச்சவாளோ? சான்ஸே இல்லை சார், சான்ஸே இல்லை ஸ்வேதா. ரொம்ப யோசிக்காத. நான் எதுக்கு யோசிக்கணும்? நான் எதுவும் யோசிக்கல. வந்ததும் வராததுமா உன் வாய்ப்பந்தல ஆரம்பிச்சிட்டல்ல. இந்த அரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் ஸ்வேதா இல்ல. திருத்தணிக எனக்கும் முத்தரச மாமாவுக்கும் பிறந்த குழந்தைதான். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அரளனும் மிரளனும்? அதுக்கெல்லாம் வேற யாராவது இழிச்ச வாய கண்டுபிடி. அதுக்கு நான் ஆள் இல்ல. ஐயோ ஸ்வேதா, என் எதிரிலேயே ஒரு இழிச்சுவாய் நிற்கும் போது நான் எதுக்கு அனாவசியமா வேற ஒரு இழிச்சுவாயை தேடணும்? அந்த இழிச்சுவாய் நீயாவே இருந்துட்டு போயேன். அப்புறம் இந்த பள்ளி தம்பி யாருன்னு தெரியுதா? எனக்கு என்ன ஆளை பார்த்தா பேரு சொல்றதுக்கு ஜோசியமா தெரியும்? நோ, உனக்கு ஜோசியம் தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா உனக்கு அவனை தெரியும். நேர்ல நீங்க 2 பேரும் சந்திச்சிருக்காட்டியும் உனக்கு இவனோட குரல் நல்லாவே தெரியுமே. தம்பி சார், உன் மாடுலேஷன்ல ஒரு தடவை பேசி கட்டேன். ஓகே சார். என்ன ஸ்வேதா மேடம், எப்படி இருக்கீங்க? முத்தரசையா ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன விஷயம்? ஐயா, தடுப்பூசி போடுறதுக்குன்னு கல்பனான்னு ஒரு நர்ஸ் இங்க வந்தாங்க. அவங்களை இப்ப வரைக்கும் காணுங்க. அவங்க இந்த குழந்தையோட அம்மா தான். இவளோட அப்பாவையும் காணோம். அப்பா அம்மா 2 பேரும் இல்லாம தவியா தவிச்சு குழந்தை அழுவுதுங்க. இவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. உங்களை தெய்வமா நினைச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு எங்க கல்பனா எங்கன்னு சொல்லுங்க. இந்த குழந்தைக்கு அம்மாவை காட்டுங்க. டேய், கூட்டிட்டு போடா. மாப்பிள, கல்பனா நம்ம கிட்ட தான் இருக்கான்னு வெளியில தெரிஞ்சா பிரச்சனையாயிரும். இப்ப உங்களை அங்க கூட்டிட்டு போறது சரியா பண்ணலடா. குழந்தை விஷயம்டா. மாப்பிள, டேய் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கிற. டேய் அதுக்கு ஓ, எனக்கு என்னமோ சரியா படல. போடா, வாங்க போலாம். மருது விட்டுறக்கூடாது, புரியுதா? கல்பனா, என்னம்மா நீ இவ்வளவு நாளா காண போயிட்ட? உன்னை தேடாத இடமே இல்ல தெரியுமா? நீ எங்க இருக்கன்னு அங்கிள் கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஊர்ல இருந்து வந்து உன்னையும் காணாம அப்பாவையும் காணாம நாங்க அலமோதனோமா. என்னது, அப்பாவை காணுமா? என்னன்னு தெரியலமா, அப்பாவையும் காணோம். என்ன சார் இது? என் வீட்டுக்கார காணுங்கிறாங்க. ஒருவேளை ஸ்வேதாவால ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? அப்படியெல்லாம் எதுவா இருக்காது. எதுக்கும் ஜாக்கெட்ட சொல்லி விசாரிக்க சொல்றேன். நீ எதுக்கும் பயப்படாத, சரியா? இங்க பாரு கல்பனா, உன்னை நினைச்சு ரொம்ப ஏங்கி போயிட்டா. நந்தினி உன் கூடவே இருக்கட்டும். வேண்டாம் சுந்தரி, நான் பஞ்சாயத்துக்கு போய் சாட்சி சொல்ற வரைக்கும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாது. நந்தினி என் கூட இருந்தா அவளுக்கு தேவையில்லாத கஷ்டம் வரும். அதனால நீ வீட்டுல வச்சு அவளை பத்திரமா பாத்துக்கோ. நான் பஞ்சாயத்துக்கு போய் சாட்சி சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா? நான் கூட தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். நீங்க பாருமா, அம்மா சொன்னா கேட்கணும், புரியுதா? அது வரைக்கும் அத்தை உன்னை பத்திரமா பாத்துப்பாங்க, சரியா?
சரிம்மா. நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன இவங்க உயிரோடவே பார்த்திருக்க மாட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. இப்ப எதுக்குமா இது நன்றின்னு எதுக்கு பெரிய வார்த்தையில சொல்லிட்டு இருக்கேன்? உனக்கு ஒரு நன்றி காட்டணும்னா பஞ்சாயத்துல இருந்து உண்மையை சொல்லு, அது போதும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதுக்காக தான் நான் இந்த உயிரையே தக்க வச்சிட்டு இருக்கேன். விட மாட்டேன், அந்த ஸ்வேதாவை விட மாட்டேன். இவங்க இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது என் மனசுக்கு சரியா படல. நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், வாங்க போலாம். வரமா ஐயா, இவங்க பேர் கல்பனா. வெண்ணிலாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் பிரசவம் நடந்த ஆஸ்பத்திரியில நர்ஸா வேலை பார்த்தாங்க. சொல்லுமா, என்ன நடந்தது சொல்லு. நடந்தது என்னன்னு தயங்காம சொல்லு. ஐயா, உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டுமா? சரிம்மா, போ, சீக்கிரமா கும்பிட்டுட்டு வா. எங்கடா போறாங்க? நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் சாமி கும்பிட போயிருக்கா. வரட்டும், பார்க்கலாம். என்னாச்சு? ஏன் பதறீங்க? என்ன நடந்துச்சு? ஐயோ, நான் எப்படி சொல்றது? உனக்கு விஷயமே தெரியாதா? வராங்க. அண்ணி அண்ணி, நீங்க அவர் கண்ணில் பட வேண்டாம், மறைஞ்சுக்கோங்க அண்ணி. சரி. கல்பனா, சாமியில கும்பிட்டாச்சா? எல்லாரும் உனக்கு காத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் போலாம். சீக்கிரமா. என்ன சொல்ல வேண்டிய அதை சொல்லுமா. என்னம்மா, வாயை திறந்து பேசுமா. சொல்றேங்க ஐயா. இந்த குழந்தை திருத்தணிகை முத்தரசன் சாருக்கும் ஸ்வேதாக்கும் தாங்க பிறந்துச்சு. என்னம்மா விளையாடுறியா? நீதான் இந்த குழந்தை வெண்ணிலாக்கு பிறந்ததுக்கான சாட்சின்னு சொல்லி இன்னைக்கு இந்த பஞ்சாயத்தையே கூட்டியிருக்காங்க. நீ என்னடானா இப்ப ஏதேதோ சொல்ற. உண்மையை பேசணும்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ நீங்க ஏன் அவங்க மனசை கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறீங்க? அம்மா, நீ தைரியமா உண்மையை மட்டும் சொல்லுமா. நியாயம் எப்பவுமே ஜெயிக்கும். என்னம்மா, என்ன நடந்துச்சுங்கறத சொல்லுமா. இங்க பாருங்க, நடந்த உண்மை என்னங்கறத நான் சொல்றேன். தயவு செஞ்சு எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் காப்பாத்தணும். சரிம்மா சரிம்மா, அப்ப நடந்த உண்மை என்னன்னு தெளிவா சொல்லு. ஐயா, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. பேரு நந்தினி. இந்த அண்ணாமலை இருக்காருல்ல, இவருதான் நான் பிரசவம் பார்த்த நர்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து உன் குழந்தைய ஏதாவது பண்ணிடுவேன், ஒழுங்கா பஞ்சாயத்துக்கு வந்து நான் சொல்ற மாதிரி சொல்லுன்னு மிரட்டினாரு. நான் பயந்து சம்மதிச்சதும் முத்தரசன் சாருக்கும் வெண்ணிலாவுக்கும் தான் அந்த திருத்தணிகை குழந்தை பிறந்ததுன்னு என்ன மாத்தி போய் சொல்ல சொன்னாரு.
ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன். நான் சொல்றது வெண்ணிலாவுக்கும் முத்தரச மாமாவுக்கும் சேர்த்துதான். அன்னைக்கு ஊருக்கு மத்தியில அவங்க சொன்ன கெடு முடிய இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு கேட்டுக்கிட்டேனே, எனக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு. அது ஊர்க்காரங்க மத்தியில கரெக்டா நடக்கணும். அதுக்கு இந்த இந்த ஊர் தான் பொறுப்பு. ஆத்தா முன்னாடி பண்ண சத்தியம் அதை யாருமே மறந்துட வேண்டாம். நீங்க எப்படி என்ன எத்தனை விதமா சோதிச்சு பார்த்தாலும் சரி, திருத்தணிக எனக்கும் முத்தரச மாமாவுக்கும் பிறந்த குழந்தைதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. வெண்ணிலா, சீக்கிரமா இங்க இருந்து போனதுமே மாலை, தாலி, பட்டுப்புடவை, அது இதுன்னு எல்லாமே ஏகப்பட்டது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல. அதெல்லாம் முதல்ல பண்ற வழிய பாரு. ஏதாவது மறந்து விட்டுறாது. ஏற்கனவே நடந்த கல்யாணத்துல வேணா நான் சுயநினைவு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த கல்யாணம் நல்ல விதமா நடக்க போகுது. அதனால ஒரு குறையும் இருக்க கூடாது. லிஸ்ட்ல அத மறந்துட்டேன் இத மறந்துட்டேன்னு வந்துடாது. எல்லா ஏற்பாடும் கிராண்டா இருக்கட்டும். அப்புறம் முடிஞ்சா இந்த வீடியோ கேமரா, ஸ்டில் கேமரா இதெல்லாத்துக்கும் சொல்லி வை. அப்பதான் என் கல்யாணம் சும்மா ஜம்முன்னு நடக்கும். நான் வரேங்கய்யா. வாடி. அம்மா வெண்ணிலா, என்னம்மா இது? ஏற்கனவே முத்தரசன் தம்பி தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சாமியே தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமும் எதுக்காகமா இப்படி திருப்பி திருப்பி பஞ்சாயத்தை கூட்டுற? கொடுத்த வாக்க காப்பாத்துற வழிய பாருமா. இனிமேலும் இப்படி ஊர்க்காரங்களை தொந்தரவு பண்ணாத, புரியுதா? அக்கா, இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் கண்டிப்பா இந்த கோவிலை விட்டு போக மாட்டேன். வெண்ணிலா, தயவு செய்து உணர்ச்சி வசப்படாத. சொல்றத கேளுன்னு சொல்றேன்ல. நான் என்ன சொல்றத கேட்க சொன்னதை கேட்டல முத்து மாமா. 24 மணி நேரம் கெடு வச்சுட்டாங்க. இத கேட்டுட்டு நான் உயிரோட இருக்கேன் பாரு. அது ஏன் தப்புதான். அவங்க சொன்ன மாதிரி நிமிஷமே இந்த பூமி பொழந்து என்ன விழுகிறாதான் நினைச்சேன். ஏன் முத்து மாமா, ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? இனிமே ஏன் அத்தா இப்படி பண்ண, எதுக்கு அத்தா இப்படி பண்ண, ஏன் சோதிச்ச, ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்க போறது இல்ல. இனி ஒரு நிமிஷமாவது இந்த ஆத்தாவோட பார்வை ஏன் பக்கம் திரும்புதான்னு பாக்குறேன். நானே உன்னை கூட்டிட்டு போய் மன வரையில அந்த ஸ்வேதா பக்கத்துல உட்கார வச்சு நீ அவ கழுத்துல தாலி கட்ட போற சம்பவமா இருந்தாலும் சரி, இல்ல திருத்தணிக நமக்கு பிறந்த குழந்தை தான் நிரூபணமாகி உன்னை இந்த பிரச்சனையில இருந்து மீட்டு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஆத்தா என்ன வழி காட்டுறாலும் அதுபடியே எல்லாமே நடக்கட்டும் முத்து மாமா. நமக்காக யோசிச்சு யோசிச்சு எத்தனையோ விஷயங்களை முயற்சி செஞ்சு பார்த்தோம். கடைசியில எதுவுமே நடக்கல. அதனாலதான் இந்த சரணாகதி. இனி நமக்கான முயற்சியை அந்த ஆத்தா எடுக்கட்டும் முத்து மாமா. ஆத்தாவே எடுக்கட்டும். ஆனா முடிவு என்னன்னாலும் சரி, அதை ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்வேதாக்கு 1000 வழி தெரியும், 10,000 கதவை திறக்க தெரியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஒரே ஒரு வழிதான். ஆத்தாவோட கோவில் கதவை தட்டுறது மட்டும்தான். சொன்னா கேளு. குழந்தை வச்சுக்கிட்டு இப்படி பிடிவாதம் பிடிக்காத. ஏன் கலை, இந்த விஷயத்துல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். என் தீர்மானத்தை யாராலையும் மாத்த முடியாது. தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. இது எனக்கும் ஆத்தாவுக்கும் உண்டான போராட்டம். இன்னைக்கு 2ல 1 பாத்துடுறேன். என்னோட கோரிக்கையை நிறைவேற்றாம நான் இந்த ஆத்தாவை விடுறதா இல்ல. கை குழந்தைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றது கொஞ்சம் நல்லா இல்ல வெண்ணிலா. எனக்கு புரியுது, ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. குழந்தை பாவம் இல்ல. வெண்ணிலா, சொன்ன கேளுமா.
எதுக்கு இப்ப தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறேன்? இனிமே எனக்கு ஆக வேண்டியது எதுவுமே இல்ல. என் உடம்புல மிஞ்சி இருக்கிறது உயிர் மட்டும்தான். என்ன நடந்தாலும் சரி, நடக்க போறது இந்த ஆத்தா முன்னாடியே நடக்கட்டும். என்னோட நல்லது கெட்டதை ஆத்தாவே தீர்மானிக்கட்டும். தயவு செஞ்சு என்னை யாரும் தடுக்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. நீ ஒரு அம்மா நிரூபிக்க தானே இவ்ளோ போராடுற. அது எந்த காலத்திலயும் நடக்காது. ஒரு பேய் தாயாக முடியுமா? என்ன மிரட்டுறதுக்காக என் குழந்தைய இப்படி சித்திரவாதம் பண்றியே. நீ எல்லாம் எப்படி பிறங்குவ? உனக்கு குழந்தைய பிறக்காது, கல்யாணமும் நடக்காது, வேற எந்த நல்லதும் உன் லைஃப்ல நடக்காது. என்ன போய் வெண்ணிலா மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு போய் சாட்சி சொல்ல வச்சிட்டியே. முத்தரசன் சார் எவ்வளவு நல்லவரு. அவங்க முகத்தை பார்த்தல, அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டாங்க. அதெல்லாம் நம்மள சும்மா விடுமா? நீ உருப்படவே மாட்ட, நீ உருப்படவே மாட்ட. போதும், நிறுத்திடு. சும்மா பேசிக்கிட்டே இருக்க. நீ என்ன பெரிய ஒழுக்கமா? காசுக்காக குழந்தைய மாத்தினவ தானே. உன் சாபம் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. என்ன ஒண்ணும் செய்யாத. நான் என் குழந்தைய கூட்டிட்டு போறேன். நான் என் குழந்தைய கூட்டிட்டு போறேன். நிறுத்து. நாளைக்கு காலையில எனக்கும் முத்தரசன் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீ சொன்னிய அந்த நல்ல மனுஷி வெண்ணில, அவதான் கல்யாணம் நடத்தி வைக்க போறா. அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீ வெளியில வந்து என்ன உளர்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உலகறிய நான் முத்தரசன் மாமாவுக்கு பொண்டாட்டி ஆயிடுவேன். திருத்தணிகையோட அம்மாவா மாறிடுவேன். அது வரைக்கும் நீ இங்கதான் கிடக்கணும். சரி, நான் கிளம்புறேன். இவங்களை கவனமா பாத்துக்கணும், சரியா? மருந்துக்கு போலாம். எங்களை விட்டுருங்க மேடம். என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், உங்க வழிக்கு நாங்க வரவே மாட்டோம். நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோங்க. ப்ளீஸ் மேடம், உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் மேடம், எங்களை விட்டுருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். நான் பண்ண பாவத்துக்கு என் குழந்தையும் சேர்ந்து கஷ்டப்படுது. ஐயோ ஐயோ. வெண்ணிலா, இந்த சாப்பிடு. தயவு செஞ்சு சாப்பிடு வெண்ணிலா. ஒரு வாய் சாப்பிடு. வேணா கலை, என்ன வற்புறுத்தாத. ஐயோ, இங்க பாரு வெண்ணிலா, பொன்மகள் எப்படி அழறா. அவளுக்கு பால் கொடுக்கணும்ல, அதுக்காவது சாப்பிடு. சொன்னா கேளு. இந்தா. வேண்டாம் கலை, இதே தீவிரத்தோட நான் இருந்தா மட்டும்தான் ஆத்தா எனக்கு வழி காட்டுவா. அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வேண்டிக்கிறது நடக்கணும்னா என்ன நானே வர்த்திக்கணும், வேற வழி இல்ல. தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாத. உனக்கு என்ன, பொன்மகளுக்கு பசி ஆத்தணும், அவ்வளவுதானே? என் ரத்தம் பாலா வரும். நந்தினி, நந்தினி, என்னாச்சு? ஐயோ நந்தினி, உனக்கு என்னாச்சு? என் பிள்ளைய காப்பாத்துங்க. ஐயோ, என் பிள்ளைய காப்பாத்துங்க. உனக்கு பிக்ஸ் வந்துடுச்சு. ப்ளீஸ் தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார். இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாதான் காப்பாத்த முடியும். தயவு செஞ்சு காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. என் பிள்ளைய காப்பாத்துங்க. நந்தினி,
என்னமாச்சு? என் பிள்ளைய காப்பாத்துங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்க. சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்காத. ஆத்தா கிட்ட போராடுறேன்னு இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடும். இந்த தண்ணியாச்சு குடி, கொஞ்சமாச்சும் தெம்பா இருக்கும். வேண்டாம் கலை, சொல்றல என்ன ஆனாலும் சரி ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஆத்தா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுற வரைக்கும் இப்படியே நான் இருந்துடுறேன். இது என்னோட முடிவு, இதுல எந்த மாற்றமும் இல்ல. வெண்ணிலா விளையாடாத வெண்ணிலா. ஏன் வெண்ணிலா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்காக நாங்க எல்லாரும் இங்க உட்காந்துட்டு இருக்கோம். வேற ஏதாவது பண்ணலாம், ஏதாவது யோசிக்கலாம்னு சொல்றேன்ல. சொல்ற பேச்சு கொஞ்சமாவது கேள. திருத்தணிக்க நம்ம குழந்தை, அவனை நெருக்கதியா விட்டுற முடியுமா முத்து மாமா? அவனை மீட்டு கொண்டு வரது நம்ம கடமை இல்ல. எனக்காக இப்படி காத்துட்டு இருக்க வேண்டாம் முத்து மாமா, நீ போ. வேற ஏதாவது வழி இருந்தா பாரு. கலை என் கூட இருக்கட்டும். நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன்டா, அதான் என்னால எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. டேய், கஷ்டப்படுறவங்களா பாவம் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லடா. ஏதோ நம்ம போதாத காலம் அதான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா என்னைக்குமே இப்படி கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம். கண்டிப்பா இதுல இருந்து வெளியில வருவோம். இத்தனைக்கு நம்ம எந்த தப்பும் பண்ணலையடா. தப்பு பண்ணவ ஸ்வேதா. இப்ப அவ ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா என்னைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்க மாட்டா. டே, என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நீ படுற கடைசி கஷ்டமா இருக்கும். இதுக்கு மேல கஷ்டப்படுறதுக்கு என்னடா இருக்கு? இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இதுவே எத்தனை வருஷமா நடந்ததே திரும்ப 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 அதுவே நடந்ததா எப்படா தாங்க முடியும்? டேய், ஏன்டா இப்படி நினைக்கிறேன்? டேய், சொல்றது ரொம்ப சுலபம்டா, படுறவனுக்கு தானே தெரியும். நீ என் நண்பனால எனக்காக பேசிட்டு இருக்கடா. எனக்கு இதுக்கு மேல சத்தியமா சொல்றேன், நம்பிக்கையே கிடையாதுடா. அவ்வளவுதான். மாப்பிள, நீ என்ன வேணா சொல்லிட்டு போடா. என் உள் மனசு சொல்லுது இதுதான் நீ படுற கடைசி கஷ்டம். இதுக்கு மேல உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நான் இருக்கும்போது எதுக்குடா கவலைப்படுறேன்? தைரியமா இரு. என் நந்தினி எப்படியாவது காப்பாத்தி கொடு. நான் செஞ்ச பாவத்துக்கு என் பொண்ணு கஷ்டப்பட வேண்டாம். டாக்டர், என் குழந்தைக்கு என்னாச்சு அம்மா? வீசிங் அதிகமா இருக்கு, ஃபிட்ஸ் வர ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டு இருக்குமா. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா மூளை நரம்புல பாதிச்சிருக்குமா. சரிம்மா, கூட யாரும் வந்திருக்கா? என்னாச்சு டாக்டர்? எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு? இங்க பாருமா, உன் பொண்ணுக்கு ஸ்கேன் எடுக்கணும், ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய செலவாகுமா. அதனால ஒரு 1 லட்சம் அட்வான்ஸா கட்டிடுமா. 1 லட்சம் ரூபாயா? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையே டாக்டர். என்னமா இது? இது தர்மா ஹாஸ்பிட்டல் கிடையாது, இது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். பணம் கட்டினாதான் உன் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும். என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. யார்கிட்டயாவது வாங்கிட்டு வந்து பணத்தை கட்டுங்க. சிஸ்டர், 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை பல்ஸ் செக் பண்ணுங்க. சரிங்க டாக்டர், செக் பண்றேன். ஐயோ, எத்தனை பேருக்கு நான் இதை சொல்லிருப்பேன். கடைசியில எனக்கு திரும்ப வருது. நான் இப்ப யார்கிட்ட போய் உதவி கேக்குறது? என்னை காப்பாத்த உதவி செஞ்சவங்களுக்கு என் பொண்ணுக்காக துரோகம் பண்ணிருக்கேன். இப்ப எப்படி அவங்க கிட்ட போய் பணம் கேக்குறது? கல்பனா கடைசி நேரத்தில் இப்படி போய் சொல்லி ஏமாத்துவாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஒரு வழியும் தெரியாம முட்டிக்கிட்டு நிக்கிறோம். இப்ப என்ன பண்றதுனே தெரியல. எனக்கும் அண்ணிய பார்க்க பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிடு ஆத்தா, என்ன மன்னிச்சிரு ஆத்தா. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு ஆத்தா.
என்னாச்சு? வெண்ணிலாமா எங்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொன்னா தானே தெரியும். நான் உங்களுக்கு செஞ்சு பாவம். இன்னைக்கு என் குழந்தை படாத பாடுபடுது. பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருந்த என்ன பொன்னமலை சார் தான் காப்பாத்தி கரை சேர்த்தாரு. ஆனா இது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் போய் சாட்சி சொன்னதுக்கு காரணம் ஸ்வேதா என் குழந்தைய கடத்தி வச்சுட்டு கொன்னுடுவேன் மிரட்டினதுதான். நான் மனசறிஞ்சு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா அப்படியே என் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. பிக்ஸ் வந்து மூளை நரம்பு பாதிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். ₹1,00,000 பணம் கட்டினாதான் காப்பாத்த முடியும்னு சொல்றாங்க. நீங்க மனசு வச்சதே என் குழந்தை உயிர் பொழைக்குமா? தயவு செஞ்சு காப்பாத்துங்க, என் குழந்தை எப்படியாவது காப்பாத்துங்க. ஏய், பஞ்சாயத்துல அத்தனை பேர் முன்னாடி போய் சொல்லி எங்களை அவமானப்படுத்திட்டு இங்க வந்து அழுது டிராமா போட்டுட்டு இருக்கியா? நாளைக்கு காலையில ஸ்வேதா நினைச்சது மட்டும் நடந்து அவ ஜெயிச்சுட்டான்னா பாவம் வெண்ணிலா. கட்டின புருஷன் தனக்கு இல்ல நாய், பெத்த குழந்தையும் தனதில்ல நாய், வாழ்க்கைய நரகமாயிரும். இத கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? இப்ப உன் குழந்தை கொண்டு உடனே வந்து காப்பாத்து காப்பாத்து அழுதுட்டு இருக்கியா? அண்ணே கோவப்படாதீங்கண்ணே, அவங்க சொன்னதை கேட்டல்ல. குழந்தைய பணயமா வச்சு அவங்க மிரட்டி இருக்காங்க. அந்த இடத்துல யாரா இருந்திருந்தாலும் இப்படிதான் நான் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல நான் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? இதுதானே பண்ணிருப்பேன். சார், நீங்க மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டுங்க சார். நான் உண்மையை சொல்றேன். உடனே பஞ்சாயத்தை கூட்டுங்க சார். நான் சத்தியமா உண்மையை சொல்றேன். பஞ்சாயத்தை கூடுறது இப்ப ரொம்ப முக்கியம் கிடையாது. குழந்தை உயிருக்கு ஆபத்துன்றல, குழந்தை தான் முக்கியம். பஞ்சாயத்துல அப்புறம் பாத்துக்கலாம். முத்துமாமா, நீ சொல்றதுதான் சரி. பேசாம குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணலாம். இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் எனக்காக ஆத்தா கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். இப்ப உங்க குழந்தைக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிறேன். கலை, நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு. இனியும் பேசிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. நான் பூக்குழி இறங்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணணும். பூசாரி ஐயா கிட்ட பேசு. பொன்மகளோட நான் பூக்குழி இறங்கி மீண்டு வரேன். வெண்ணிலா, என்ன சொல்ற? ஏற்கனவே சாப்பிடாம கொள்ளாம இப்படி டயர்டா இருக்க. உன்னால எப்படி பூக்குழியில இறங்க முடியும்? அண்ணி வேணா, நீ சொன்னா கேளுங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. சோதனை வரும்போது என்னையே நான் முழுமையா ஆத்தா கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கேன். இந்த பிரச்சனையில நான் தோத்துட்டா எனக்கு வாழ்க்கையும் இல்ல, வேற எதுவுமே இல்ல. அம்மன் கிட்ட கடைசி சரணாகதியா நான் இதை செய்ய போறேன். மனுஷங்களால எதுவுமே செய்ய முடியாம கை மீறி போனதுக்கு அப்புறம் ஆத்தா தான் ஒரே நம்பிக்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முத்தம்மா அமைதியா இருக்க? ஏற்பாடு பண்ண சொல்லு. சரி வெண்ணிலா, நான் பாத்துக்கிறேன். டேய், இவங்க குழந்தைக்கு என்னன்னு உடனே போய் ஹாஸ்பிட்டல் பாருடா. டேய், இவ அத்தனை பேர் முன்னாடி போய் சொல்லி நம்மள அவமானப்படுத்திருக்கா. இவளுக்கு போய் பறிஞ்சு பேசிட்டு இருக்க. டேய், கூறு கிட்ட தரமா பேசிட்டு இருக்கா. குழந்தையோட உயிரா, குழந்தை உயிரோட நம்ம விஷயம் முக்கியமா? போ, என்னன்னு பாரு போ. மாமா, ரெடி தானே? எல்லாம் பக்கா. குடிச்சேருது, வாங்க வாங்க, யாராவது வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் ஓடியாங்க, வாங்க வாங்க. அம்மா, நிறுத்தாத. பூக்குழி இறங்குறத நிறுத்தக்கூடாது. நீ போமா.
என்ன வருது? நம்ம நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. மொத்தமாவே தோத்து போயிடுச்சு. இனிமே காத்திருக்கிறதுல அர்த்தமே இல்லை. உடனே ஊர்ல பேசி புரோகிதரை வர சொல்லுங்க. அதே மாதிரி அந்த கல்பனோட குழந்தைக்கு இப்ப வரைக்கும் சரியாகலன்னு நினைக்கிறேன். சரியா இருந்தா கண்டிப்பா மேடம் இங்க வந்திருப்பாங்க. ஆனா நாம லேஸ்ல விட்டுறக்கூடாது. எந்த நேரமும் அவங்க வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி நமக்கு எதிராக வந்து அவ சாட்சி சொல்லிட்டா பிரச்சனை பெருசாயிடும். அதனால ஊர் எல்லையில நம்ம ஆளுங்களை நிறுத்துங்க. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நமக்கு எதிராக ஒரு ஈ காக்கா கூட உள்ள வரக்கூடாது. மரமேட ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துக்கோங்க. முதல்ல அந்த ஊர் தலைவர்கிட்ட பேசுங்க. நான் போறேன். வீட்டுக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு சீக்கிரமா வரேன். நீங்களும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்து முத்தரசன் தம்பி, விடிய போகுது. மருது ரொம்ப அவசரப்படுத்துறாரு. கொடுத்த காலக்கெடு முடிய போகுதுப்பா. வெண்ணிலா, உன் மாமாவை தயார் பண்ணி நீ கொடுத்த வாக்க நிறைவேற்றுமா? இதுக்காகவா இவ்வளவு போராடுன? என்ன கை விட்டுட்டல்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. என் முத்து மாமா மட்டும் ஸ்வேதா கழுத்துல தாலியை கட்டிடுச்சு. அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். இது சத்தியம். ஐயோ, என் குழந்தை என்ன விட்டு போச்சு. வேணிலாமா, நீங்க இவ்வளவு போராடினது கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. ஐயோ ஐயோ, என் குழந்தை என்ன விட்டு போச்சு. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? யார் இருக்கா? இனிமே நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் கடவுளே? நான் தான் என் புருஷனே தோற வாங்குறதுக்கு தயாராயிட்டேனே. அதுக்கப்புறம் ஏன் இப்படி தண்டிக்கிற? இந்த குழந்தை என்ன பாவம்
பாவம் பண்ணுச்சு. அவ அம்மா பண்ண தப்புக்கு இவ என்ன பண்ணா? தயவு செஞ்சு இந்த குழந்தைய காப்பாத்து. அதான் இந்த குழந்தை வேற, பொன்மகள் வேற, திருத்தணிக்க வேற இல்ல. இங்க பாரு, திருத்தணிக்க தான் எனக்கு இல்லன்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ இந்த தாயையே சோதிக்கிற. தயவு செஞ்சு காப்பாத்து. நீயும் ஒரு அம்மா தானே. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அம்மா தானே. ஒரு அம்மாவோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியாதா? காப்பாத்தாத்தா, இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்து. கொஞ்சம் தள்ளுங்க. அம்மா அம்மா இப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் வெண்ணிலாமா பிரார்த்தனைக்கு கிடைச்ச பலன் தான் அது. ஆத்தா, மகிமையே மகிமை தாயே. ரொம்ப நன்றிமா. நீங்க தான் என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. தலுங்க தலுங்க தலுங்க. என்ன என்ன இங்க மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு நேரமாச்சு. ஊர் தலைவரே, சும்மா நின்னுட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா நீங்க? நேரமாச்சுல. என்ன நேரமாச்சு? இல்ல என்ன நேரமாச்சுன்னு கேக்குறேன். இப்ப சொல்றேன். இங்க பாருங்க, ஊருக்காரங்க மொத்த பேர்கிட்டயும் நான் மன்னிப்பு கேக்குறேன். வெண்ணிலா அம்மாவுக்கு பிரசாத்ல பிறந்தது 2 குழந்தைங்க. ஆண் ஒண்ணு, பெண் ஒண்ணு. அதுல ஆண் குழந்தை எடுத்து ஸ்வேதா கிட்ட கொடுத்துட்டேன். வெண்ணிலா அம்மாவுக்கு பிறந்தது 2 பெண் குழந்தைங்க. அதுல ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது இறந்து போச்சுன்னு டாக்டர் மேனகா உதவியோட நாங்கெல்லாம் சேர்ந்து கதை கட்டிட்டோம். ஹாஸ்பிட்டல்ல அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் மொத்தத்தையும் நாங்க சொன்ன போய் கேட்ட மாதிரி மாத்திட்டோம். ஆனா அது சம்பந்தப்பட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கு. இந்தாங்க சார், இதுல இருக்கிறது தான் உண்மையான டாக்குமெண்ட். படிச்சு பாருங்க. டாக்டர், இது என்னன்னு பாருங்க. கொடுங்க. சார், கல்பனா சொல்றது உண்மைதான். வெண்ணிலாக்கு பிறந்தது 2 குழந்தை தான். ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அதுக்கான ஒரிஜினல் சர்டிபிகேட் தான் அது. ஊர்ல இருக்கவங்களை என்ன மன்னிக்கணும். இந்த ஊரு வேற, என் குடும்பம் வேற, நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. நீங்க எல்லாரும் பேச்சை கேட்டுட்டு என் மேல வீண் பண்ணி போடும்போது நான் கையை கட்டி தலை குனிஞ்சதுக்கு காரணம் உங்க மேல நான் வச்சிருந்த மரியாதை தான். எவ்வளவோ சொன்னோம், நீ யாரும் நம்பல. இவ பேச்சுதான் நம்பினீங்க. ஆனா என் பொண்டாட்டி ஆத்தாதான் கெதி இங்கே கடந்து பட்னியா இருந்து தீ மிதிச்சு நான் நிரபராதின்னு அவ நிரூபிச்சிருக்கா. இது எங்க குழந்தை நிரூபிச்சிருக்கா. இப்ப வந்து இவங்க நம்புறீங்களா? அவன் நெருப்புல இறங்கி நான் பரிசுத்தமானவன் என் பொண்டாட்டி நிரூபிச்சிருக்கா. நான் பெருமையா சொல்றேன், என் பொண்டாட்டி எனக்கு சாமி மாதிரி. எங்களை மன்னிச்சிரு தம்பி. வெண்ணிலா, நீயும் எங்களை மன்னிச்சிருமா.
தம்பி முத்தரசு, தயவு செஞ்சு நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. கோர்ட் மூலமா ஸ்வேதாக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அப்படி ஸ்வேதாக்கு தண்டனை கிடைச்சாதான் அவங்களும் திருந்துவாங்க, ஊரும் உருப்படும். அம்மா ஸ்வேதா, அந்த குழந்தைய குடுமா. ஏமா குடுன்னு சொல்றான்ல. என் குழந்தை எனக்கு கிடைச்சிட்டா, என் குழந்தை எனக்கு கிடைச்சிட்டா. முத்து மாமா, நம்ம குழந்தை பாரு கலை, நம்ம குழந்தை நமக்கு கிடைச்சிருச்சு.